உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலையை அரசு நிர்ணயிக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தமிழர்களுடைய வாழ்க்கையில் பால் ஒன்றி போன ஒன்று. ஆக அவர்களுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பாலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உண்மையாகவே இந்த பால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உற்பத்திக்கான நியாயமான கொள்முதல் விலை அரசு நிர்ணயிக்கிறதா என்பதை குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று பழமொழி போல சொல்வார்கள். ஆனால் இப்போது பால் நழுவி சாலையில் பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? யாராவது பாலை தரையில் கொட்டுவார்களா? அப்போது இந்த உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் எவ்வளவு தூரம் மனவேதனை கொண்டு இதை பாலை அவர்கள் கொட்டுவார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆகவே இதற்கான காரணம் என்ன? இவர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை எவ்வளவு அரசு தர வேண்டும்? உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகிறது என்பதையெல்லாம் குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முன்னாள் பால் வளத்துறை அமைச்சர் திரு மதிவாணன் ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் டாக்டர் காசி பிச்சை அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் திரு முகமது அலி ஐயா நம்முடைய இருக்கின்றார். பால் முகவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு பொன்னுசாமி ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை எவ்வளவு எதிர்பார்க்கின்றார்கள்? அவர்கள் இதுவரை அவருடைய போராட்டங்கள் எப்படி இருந்திருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். பால் கொள்முதல் செய்ய கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மறுப்பு. பாலை கீழே கொட்டி உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு நிர்ணயித்த விலையை விட குறைவாக வழங்குதல். வாரத்தில் 5 நாள் மட்டுமே கொள்முதல். 2 நாள் பாலை வாங்க மறுத்தல். 80% கொள்முதல் மட்டுமே செய்யப்படுகிறது என்று வரிசை கட்டி நிற்கிறது பால் உற்பத்தியாளர் பிரச்சனை. கிராமங்கள் தோறும் பொய்த்து போன விவசாயத்திற்கு மாற்று மருந்தாக, ஆறுதலாக விவசாய பெருமக்கள் நினைப்பது மாடு வளர்த்து செய்யும் பால் உற்பத்தி. அதையும் ஒழுங்காக செய்ய விடாமல் அலைக்கழிக்கும் செயல்களால் எங்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள் என புலம்பி தவிக்கிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள். 2011 திமுக ஆட்சி இருந்த வரைக்கும், கலைஞர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் ஒரு லிட்டர் பால் விலையை விட 17 ரூபாய் 25 காசு. 2011 தேர்தல் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே 17 ரூபாய் 25 காசு என்பதை 24 ரூபாய் உயர்த்தினார்கள். அதாவது 6 ரூபாய் 27 காசு உயர்த்தினார்கள். இப்போ ஒரு லிட்டர் 2வது முறையாக 10 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்குன்னா இப்போ ஒரு லிட்டர் பால் விலை 34 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், குழந்தைகள், முதியவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள்? ஒவ்வொரு கிராமத்திலும் நாள்தோறும் குறைந்தது 2000 லிட்டர் வரை பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை வாங்க மறுத்து நியாயமான விலை கிடைக்காத பட்சத்தில்தான் சாலையில் ஊற்றி தங்கள் பக்க நியாயத்தை அரசுக்கு உணர்த்த போராட்டம் நடத்துகின்றனர் பால் உற்பத்தியாளர்கள். நியாயமான விலையை தீர்மானிக்க வேண்டிய அரசு மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது. 6968 டன் பால் உற்பத்தி செய்து இந்திய அளவில் இப்போது 7வது இடத்தில் இறங்கியிருக்கும் தமிழக பால் உற்பத்தி திறன் கடந்த 4 ஆண்டுகளில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு தமிழகத்தின் பால் உற்பத்தி இல்லை என்கிறது நடுவண் அரசின் விவசாய இணை அமைச்சரகம். நடுவண் அரசின் விவசாயத்துறை இணை அமைச்சரகம். பால் என்பது சிறு குழந்தைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரை பயன்படுத்தும் உணவுப் பொருள் என்று தெரிந்தும் இதில் அக்கறை காட்டாதவர்கள் மீது பொதுமக்களும் அக்கறை காட்ட மாட்டார்கள் என்பது நிச்சயம். நீங்கள் எவ்வளவு கொள்முதல் விலை எதிர்பார்க்கிறீர்கள்? அரசு என்ன நிர்ணயித்திருக்கிறது? தனியார்கள் எவ்வளவு கொடுக்கின்றார்கள் சொல்ல முடியுமா? எங்களுக்கு வந்து ஒரு தண்ணிக்கு கொடுக்கக்கூடிய விலையை விட மிக மிக குறைவான விலைகள் கொடுக்குறாங்க. எங்கள் சங்கத்தில் வந்து 28 to 30 ரூபாய்க்குள்ளார தான், 20 to 24க்குள்ளே தான் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து நாங்கள் வந்து தரமாக இது பண்ணால் கூட அந்த நிர்வாகத்தில் தரம் குறைவு அப்படின்னு சொல்லி அவங்களும் நிர்ணயம் அதில் அவங்க நிர்ணயிக்கக்கூடிய விலையிலிருந்தும் குறைச்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து மானியத்தில் வந்து இது தீவனங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க.
இப்போ தீவனத்தையும் நிறுத்திட்டாங்க. உற்பத்தியை வந்து குறைக்க சொல்கிறாங்க. அதாவது கூட்ட சொன்னது ஒரு டைமு, இப்போ குறைக்க சொல்கிறது ஒரு டைமு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து விலை ஒரு வகையில் உற்பத்தி பண்ண பாலையே வாங்க மறுத்து அதில் நாங்கள் பெருத்த நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பால் விலையை உயர்த்தி கொடுக்கணும் கோரிக்கை. இப்போ தவிடு வந்து கிட்டத்தட்ட இப்போ அரிசி தவிடு 5 ரூபாய் போச்சு, சாதாரண வேஸ்ட் தவிடுங்க. கடலை புண்ணாக்கு 45 ரூபாய் போச்சு, பருத்தி கொட்டை 45 ரூபாய் போச்சு. இப்படி பாலுக்கு இருக்கிற பொருள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது பால் மட்டும் அப்படியே இருக்குது, விளையாட்டாமல் இருக்குது. 10 லிட்டர் கொண்டு போனால் 4 லிட்டர் போதும், 6 லிட்டர் கொண்டு போ அப்படிங்க. இன்றைக்கி கூட பவுன்சூர் பக்கத்தில் தற்காசுன்னு ஊருங்க 150 லிட்டர் பால் வருது. ஜீவன்கிட்ட பேசுகிறேன் 3 நாளாக 100 லிட்டருக்கு மேலே ஏற்ற முடியாதுங்கிறாரு. 100 லிட்டருக்கு மேலே எனக்கு வேண்டாமுங்க, எங்கேயும் கொட்டுப்புங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஏழை எளிய பாட்டாளி மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாத அரசு. அவர் எக்கேடு கட்டு போனாலும் எனக்கு கவலை என்று சொல்லுகிற அரசு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த விளைச்சல். இந்த பால் இங்கேருந்து போகுது, நம்முடைய பாலுக்கு என்ன விலை கிடைக்குங்கிறது உத்தரவாதம் எங்களுக்கு நிம்மதி இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒப்பந்த உறுதிக்காரங்க, நம்பிக்கை இல்லாமல் ஒப்பந்த உறுதிக்காரங்க சரியான முறையில் பாலை கொண்டு சேர்க்கிற பாலுக்கு விலை எங்களுக்கு கிடைக்கல. எடையை நாங்கள் எதிர்பார்க்க முடியல, தரமான பால் நாங்கள் எதிர்பார்க்க முடியல. ஒப்பந்த உறுதியும் உற்பத்தியாளர் சங்க செயலாளரும் ஒரே குடும்பத்திற்கு சேர்ந்தால் எங்கள் பகுதிகள் நேற்றுக்கு கூட 1000 லிட்டர் டிசைட் பண்ணாங்க. 5000 லிட்டர் தான் கொள்முதல் செய்ய முடியும். 1000 லிட்டர் பால் நேற்று 22/10/2015 அன்றைக்கி 1000 லிட்டர் பால் ஒதுக்கி விட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வேணான்ட்டாங்க. எங்களுக்கு 5000 லிட்டருக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, சரி எழுதி கொடுனா எழுதி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. எழுதி கொடுயா, எழுதலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒப்பந்த ஊர்திக்காரங்களும் உற்பத்தியாளர்களும் ஒரே லிங்காக இருக்கிறதால ஒரே ஃபேமிலி, அந்த ஒரு செயலாளர் குடும்பத்துக்கே ஒரு ஒப்பந்த உறுதி. இதனால் அவங்க பால் மட்டும் பாதிக்காமல் செஞ்சுக்கிட்டு மற்ற சங்கத்தினுடைய பால் பாதுகாப்பாக போய் சேரல, அனுப்புகிற கேனு பாதுகாப்பாக வந்து சேரல. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு உற்பத்தியாளருக்கு நாங்கள் சரியான முறை விலை கொடுத்து வாங்க முடியல. விலை கொடுக்குற விலை எங்களுக்கு வந்து சேரல. போன ஆட்சியாளர்களோ நல்லா இருந்தது, விலைவாசியெல்லாம் நல்லா. அதாவது உற்பத்தியாளர்களுக்கு தனியாக வந்து பால்வளத்துறை அமைச்சர்கள் வந்து அடிக்கடி ஒரு மீட்டிங் போட்டு பேசுவாங்க. இப்போல்லாம் அப்படி பார்த்தா பேசுகிறதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அந்த அமைச்சர் வந்து அந்த உற்பத்தியாளர்களை போய் சந்திக்கிறாரா அப்படின்னு கிடையாது. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 110ன்னு ஒரு விதியை போடுறாங்க. விதியை போட்டு அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அது உண்மையால் போய் மக்கள்கிட்ட போய் சென்று சேருதா, விலைவாசியை ஏற்றணும்னு ஒரு கவலையே கிடையாது. விவசாயம் இல்லை, மாடுகளை நம்பி தான் இருக்கிறாங்க. பாலை வந்து எங்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம். கடந்த காலத்தில் திமுக ஆட்சியிலேயே அண்ணன் மந்திரியாக இருக்கும்போது கூட 50 பைசா விலையை உயர்த்துறதுக்கு 3 மந்திரிங்க மொத்தமாக உட்காந்து பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி 34 ரூபா விலையை உயர்த்திருக்காங்க. இது கேட்குறதுக்கு நாதியே இல்லை. இந்த விவசாயிகள் தலையில் மண்ணை வாரி இறக்கிறாங்க இந்த அரசாங்கம். இந்த பால் உற்பத்தியாளர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு பொதுமக்களாக இருக்கிற பொதுமக்கள் தான் தண்டனை கொடுக்கணும். பால் உற்பத்தியாளர்களை காப்பாற்றணும்னா எதிர்காலத்தில் பொதுமக்கள் தான் இந்த அரசாங்கத்துக்கு தண்டனை கொடுத்து பால் உற்பத்தியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும். அரசாங்கத்து ஆவின் பால் வந்து விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர் எல்லாருமே அதை வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் விற்கிறது கிடையாது. ஏன்னா பால் வந்து வாரத்தில் பார்த்திங்கன்னா 4 நாள் 5 நாள் வந்து நல்லா இருக்குது. ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா அந்த காலையில் 9 மணி ஆனதுமே கெட்டுடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் விற்கிற விற்பனையாளர்லாம் வந்து முழுமையாக விற்கணும்னு நினைச்சாலும் அந்த பால் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது அதனுடைய தரத்தில் போய் சேர்றது கிடையாது. அந்த தரம் எப்படி நிர்ணயிக்கிறாங்க, அந்த தரம் ஏன் இப்படி கெட்டு போகுது, இதை பற்றி வந்து ஆவின் நிர்வாகம் தான் பதில் சொல்லணும். இதுக்கு அரசாங்கம் ஒரு குழுவை நிர்ணயித்து எங்களுடைய இந்த விற்பனை விலையை நிர்ணயிக்கும் போது ஒவ்வொரு முகவருக்கும் என்ன அளவு வருமானம் கிடைக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கணும். அரசாங்கம் நேரடியாக வாங்காமல் தனியார் கம்பெனிகள்கிட்ட கொடுக்க வச்சு ஊழல் செய்கிறாங்க. ஊழல் செய்கிறதுக்காகவே பாலை எடுக்க மாட்டாங்க. இதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். 1 லிட்டர் பால் வந்து 16 ரூபாய்க்கு தான் கொள்முதல் பண்ணுறாங்க. 16 ரூபா. இதே தனியார் பால் இங்கே 1 லிட்டர் வந்து 47 ரூபா, 47 ரூபா 50 ரூபா கடையில் விற்கிறாங்க. அங்கே 16 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறவங்க 47 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 30 ரூபா கொடுக்கலாம் இல்லை? ஏன் அந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை? 30 ரூபா கொடுக்கலாம். ஆவின் நிர்வாகமும் வந்து இதுக்கு பொறுப்பெடுத்தவில்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி பால் நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குதுன்னா நம்ம கர்நாடக நாட்டில் வந்து எப்படி பொறுப்பெடுத்து அவங்க இப்போ வியாபாரத்தை பெருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆய்வு நிறுவனங்கள் ஸ்டாப்புகள் வந்து பொறுப்பான வேலைகள் செய்யவில்லை. அங்கங்கே ஒரு பூத்து போட்டு அவங்க பொறுப்பாக செய்தாங்களா பால் கொள்முதல் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். ஆவின் பாலை வந்து நான் ஒரு 25 ஆண்டுகளாக ஆவிலேருந்து அவங்கக்கிட்ட வாங்கி சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக என்ன பண்ணாங்க, எனக்கு 2 லட்ச ரூபா காசை நிறுத்திட்டாங்க.
இது வரைக்கும் 5 வருஷமாக போராடுறேன், கொடுத்ததே கிடையாது. எந்த ஆவின் அதிகாரியும் ஊழல் பண்ணுறவங்க தான். வரும்போது இங்கே என்னெல்லாம் சம்பாதிக்க முடியும், எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும், எந்த விதத்தில் நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு வராங்க. ஆனால் நேர்மையாக போய் கேட்குறவங்களுக்கு இது வரைக்கும் பதிலே சொல்கிறது கிடையாது. உடனுக்கு உடன் நாங்கள் வந்து பணத்தை வந்து பட்டுவாடா செய்து விடுக்கிறோம். அதனால் இப்போ வந்து பால் உற்பத்தி வந்து அதிகமாக ஆகிவிட்டது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அமைச்சர் அவர் சொல்கிறாருங்க, உடனே கொடுக்குறாங்க. திமுக ஆட்சி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்துன்னா 10 நாள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கூட கிடையாது, எல்லாமே 45 நாள். சில பேர் வந்து பாலுக்கு காசு கொடுக்காம காத்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கிறது தவிர இது பொய்யான செய்தி. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கித் தொகை 500 கோடி இருக்குது. இவங்க என்ன அதுக்கு என்ன ஆமாம் பாக்கித் தொகை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு பால் போட்டு விற்கலைங்கிறாங்க, எனக்கு நெய் விற்கலைங்கிறாங்க. இதுக்கு எப்படின்னா பால் போட்டு நெய் ஸ்டாக் இருக்குது, இவங்க விற்பனையை அதுக்கான விலையை ஏற்படுத்தலை. இப்போ நிறைய இடத்துல முகவர் சொல்கிறாங்க நெய்ட்டுன்னு கிடைக்க மாட்டேங்குது, நெய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்னை மக்கள் வெண்ணெயை பார்த்தே இல்லைங்கிறாங்க. நான் ஒரு கடை கேட்டேன், வெண்ணெயா ஆவின் வெண்ணெயா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனால் அவங்க ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க. திண்டுக்கல்ல மட்டும் ஒரு 1100 டன் ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 70 டன் கெட்டு போச்சுங்க. இந்தியாவினுடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம், முதுகெலும்பு. அந்த விவசாயிகளுடைய ஒரு கரும்பு வாழையெல்லாம் போட்டால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. அப்போ இடைப்பட்ட காலங்கள் அவங்களுக்கான வருமானம் என்ன, அவங்க எதை வச்சு சாப்பிடுவாங்க, செலவுகளுக்கு என்ன செய்வாங்கன்னா பசு இந்த மாதிரியான பால் இது மாதிரியான சார்ந்த தொழில் தான் அவங்களுக்கு. நீ வந்து வேற அஸ்திவாரத்தை அஸ்தி போட்டு மாளிகையை அழகாக கட்டி என்ன பயன்? 2,42,000 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏதாவது ஒன்றாவது கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்ச்சி எடுத்துக்கூடிய அளவுக்கு ஏதாவது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கா?